தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கிய நமது இறைவேண்டல். அற்புத இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் உம் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றுள்ளீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஆதாம் பரவச உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். கடவுள் அவனது விலாவை பிளந்து ஒரு விலா எலும்பை அகற்றி வாழும் அனைத்திற்கும் தாயான ஏவாளை உருவாக்கினார். ஆனால் நமது பார்வை இந்த செயலையும் கடந்து செல்கிறது. ஆன்ம ரீதியாக நாம் 2ஆம் தெய்வீக ஆதாமாகிய கிறிஸ்துவை காண்கிறோம். அவர் மரண உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தார். திருமுழுக்கு மற்றும் நற்கருணையின் சின்னங்களாகவும் வாழும் அனைத்திற்கும் தாயான 2ஆம் ஏவாளாகிய திருச்சபையின் சின்னங்களாகவும் விளங்கும் இரத்தமும் நீரும் அவரது பிளந்த விழாவிலிருந்து பாய்ந்தன. இரத்தம் மற்றும் நீரின் வழியாக கடவுளின் பல பிள்ளைகளை மீட்டு அவர்களை ஒரு நித்திய இல்லத்திற்கு வழிநடத்த கிறிஸ்து திருவுளம் கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் புது படைப்பாக மாறிய பிள்ளைகளாகிய நாம் அவரது இரத்தத்திற்கு பிரமாணிக்கமாய் இருந்து அவரால் மீட்டுக்கொண்ட அந்த வாழ்வை நம்மில் தக்க வைத்து கொள்ள இணைந்து ஜெபிப்போமாக. எங்களுடைய நம்பிக்கையும் அரணும் கோட்டையுமான இறைவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வலிமைமிக்க துணை நீர், வெப்பத்தின் மறைவிடம் நீர், தடுமாற்றத்தின் ஊன்றுகோல் நீர், வீழ்ச்சியின் அரண் நீர், எங்கள் உள்ளத்தை உயர்த்துகிறவர் நீர், எங்கள் மங்கிப்போன கண்களுக்கு ஒளியூட்டுகிறவரும் நீரே, வாழ்வும் நலமும் ஆசீரும் அருளுகின்றவர் நீரே. உமக்கே புகழ்ச்சியும் மாட்சியும் உண்டாக கடவதாக. உம்மை சரணடையும் அனைவரையும் இரக்கத்தோடு கண்ணோக்கி அவர்களை அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு வாழ்வும் நலமும் அருளுகின்றீர். நீரே தஞ்சம் என்று தங்களுடைய நம்பிக்கைகளையெல்லாம் உம்மீது வைக்கும் உமது அடியவர்களை பாதுகாக்க, பராமரிக்க, அவருடைய இடிந்து போன வாழ்வை கட்டி எழுப்ப நீரே முன் வருகின்றீர். உமது வலக்கரம் வலிமையாய் அவர்களிடத்தில் செயல்பட்டு அவர்கள் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களையும் 2 மடங்காக திரும்ப பெற்றுக்கொள்ள வழி செய்கின்றீர். இத்தகைய உன்னதமான இறைவனை எங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து உம்மை ஆராதிக்க எங்களையும் ஒரு அன்பனாக தேர்ந்து கொண்ட உமது அருளுக்காக நன்றி கூறுகிறோம். கடன் பிரச்சனைகளாலும், குடிநோய், குடும்ப சிக்கல்களாலும், போதை பழக்க வழக்கங்களாலும், சமூக பிரச்சனைகளாலும் தங்கள் இதய அமைதியை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் இன்று உம்முடைய வாழ்வளிக்கும் வலக்கரம் வலிமையாய் செயல்பட்டு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவாய் கிடைக்க வழி செய்வதாக. என்ன நேர்ந்தாலும், எது நடந்தாலும், எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உம்மை விட்டு விலகாமல் உம்மை நேசிக்கின்ற இருதயத்தை எம் அன்பு பிள்ளைகளுக்கு தந்தருளும். ஆண்டவரே, இந்த நாளினுடைய அர்ப்பண ஜபத்தின் மூலமாக இன்று நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்த எங்கள் பிள்ளைகள் வாழ்வாதாரங்கள், பொருளாதார நலன்கள், வாழ்வின் தேவைகள் சகலத்தையும் நீர் சந்தித்து இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். செல்லும் வழியெங்கும் உம்முடைய தூதர்கள் எங்களுக்கு துணை நிற்பார்களாக. அவர் சொற்கேட்டு நாங்கள் பணிந்து இந்த உலகில் பாவத்திற்கு இறந்து பரிசுத்தத்திற்கு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.